சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக நிஷாந்த் கிருஷ்ணாவை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநராக பொற்கொடி. நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராக ஐஸ்வர்யா நியமனம். அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள குளறுபடியே நிதி பிரச்சினைக்கு காரணம். தமிழக அரசு அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலையில் உள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிக்கை. ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் அரசின் வருவாய் இழப்புகளை சரி செய்து வருவாயை உயர்த்த முடியும். வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதியமைச்சர் மரிய வில்சன் நம்பிக்கை. பட் இதுக்கு ஃபிக்ஸிங் சொல்யூஷன் தான் இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிளீன் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். ஸோ வித் திஸ் அண்ட் ரெவென்யூ மொபிலைசேஷனில் கண்டிப்பாக அதை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சி. தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுக்கு ஆண்டு வட்டி செலவு 67,050 கோடி ரூபாய். மொத்த வருவாயில் வட்டி, சம்பளம், ஓய்வூதியத்திற்கு மட்டும் 64% நிதி செலவழிப்பு. தாவேக அரசு வெளியிட்டது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் தாக்கு. வெள்ளை அறிக்கை வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் ஃபிளாப் ஆகியிருக்கிறது என விமர்சனம். தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலை மிகவும் மோசமாக உள்ளது. ஏற்கனவே உள்ள நல்ல திட்டங்கள் நிறுத்தப்படாது என நிதித்துறை செயலர் சித்திக் பேட்டி. நாட்டிலேயே முதியோர் விகிதம் வேகமாக அதிகரித்து வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது. தமிழ்நாடு முதியோர் சமூகமாக மாறி வருவது மற்றொரு சவாலாக உள்ளது என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. நெல்லை பாளையங்கோட்டையில் திடீரென மின்தடை. மீண்டும் மின்சாரம் வந்தபோது சுமார் 35 வீடுகளில் டிவிக்கள் வெடித்து சேதம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சேதாரம் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா இவங்க நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். ஏன்னா லாக்ஸ் கணக்குல அந்த குட்ஸை நம்ம வாங்கி போட்டு ஒரு செகண்ட்ல அவ்வளவு அடி வாங்கிருச்சு. வீட்டுக்குள்ள சத்தம் கேட்ட உடனே, புகை வந்த உடனே வெளியில எல்லாரும் பாக்குறோம். வீட்டுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு பண்ணி ஆகணும். 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கவும் 15,000 மின் பணியாளர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மின் கட்டமைப்பை வலுப்படுத்தி மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் ஆணை. ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நிதி சார்ந்த அவசர நிலை உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் அறிவிப்பு. தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகள் உட்பட்ட ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,000 கடன் சுமை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேக்கள் இணைவதன் பின்னணியில் குதிரை பேரம் இருப்பதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி. கட்சி மாறியதே ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தவறான நடத்தை என கூற முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து. அதிமுகவில் இருந்து விஜயபாஸ்கர் விலகியதால் விராலிமலையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். துரோகி விஜயபாஸ்கர் என அதிமுகவினர் முழக்கம்.
மின்வெட்டு பாலியல் குற்றங்களை கண்டித்து மதுராந்தகத்தில் வரும் 20ஆம் தேதி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. தமிழ்நாட்டின் நலன், சமூக நீதி, அரசியல் பற்றி கலந்துரையாடியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கடலில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கப்பட்டால் மீன்வளம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என சண்முகம் எச்சரிக்கை. போலீஸ் காவலில் உயிரிழந்த மானாமதுரை ஆகாஷ் உடலை அரசே அடக்கம் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மனுதாரரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டும் 100 நாட்களாக உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என நீதிபதிகள் கருத்து. கத்திரி வெயில் காலம் முடிந்த பிறகும் தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் G7 உச்சி மாநாடு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சு. அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் லெபனானையும் உள்ளடக்கியதாகவே இருக்கும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டம். அமெரிக்காவோ நானோ இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை. லெபனான் விவகாரத்தில் நெட்டன்யாகு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. அண்டார்டிகாவில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் வேகமாக உருகும் பனிப்பாறைகள். அசாதாரண சூழல் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான காலநிலை மாற்றத்தின் அறிகுறி என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை. சீனாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானதால் மக்கள் பீதி. கிங்காய் மாகாணத்தில் உள்ள ஹைக்லி பகுதியில் 6.3 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு.